மீறுதல். நல்லா யோசித்து பாருங்களேன். உங்கள் இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, உங்களுடைய காரியம், இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய கட்டளைக்கு உங்களை மீறினவர்களாக பார்க்குறார். நீங்கள் அவருடைய கட்டளையில் விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு, ஆண்டவர் கொடுத்த கற்பனை கட்டளை விட்டு நீங்கள் மீறி போகிறீங்க, கோபப்பட்டீங்க, ஏதாவது ஒரு பொறாமையில் காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னா மீறுதலை ஆண்டவர் பார்க்கிறார். மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்பர் வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பட்சத்திலேயே இருக்கணும், உங்கள் கூடவே இருக்கணும், உங்களோடவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தான் இருக்கணும், உங்கள் கூட தான் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் அப்படி யோசிச்சிங்க, என் கூட ஆண்டவர் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புங்க, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு திரும்புங்க. உங்கள் இருதயத்தில் அது உங்களுக்கு தெரியும். இப்போ கேட்கும்போது யோசிப்பீங்க, நான் இப்படிலாம் செய்கிறேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது தான். அல்லேலூயா. சிலர் உண்டு, வேணும்னு செய்ய மாட்டாங்க, தெரியாமல் என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உணர்த்தியிருப்பார், அது தவறு, அது செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் மீண்டுமா உங்களுக்கு அது பழக்கமானபடினாலே அதை திருப்பி என்ன செய்வீங்க. கர்த்தர் சொல்கிறார், அதுவும் மீறுதல் தான். பாவம் 2 வகைப்படும். பைபிளை பொறுத்த வரைக்கும் பாவம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் பாவம் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருப்பது. அதுதான் சவுல் செய்கிறான். அமலேக்கரை அழி அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசின வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தருக்கு பலியிடுவதற்காகவே தான் நான் என்ன செஞ்சேன், இதெல்லாம் வச்சேன்னு சொல்லி அவன் காரணம் காட்டுறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது பாவம் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் விடுவது பாவம். 2வது கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை செய்வது பாவம். அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் தான் பைபிளில் மாறி மாறி வரும். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை என்ன செஞ்சுருப்பாங்க, ஆண்டவர் செய்யின்னு சொன்னதை செய்யாமல் போயிருப்பாங்க. இதுதான் பாவத்தின் காரியம், ஆரம்பம் இதுதான். செய்யக்கூடாது என்று சொன்னதை போய் செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கும் மிஞ்சினது தீமையினால் உண்டானது பாவம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், மீட்பர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, நம்முடைய மீறுதல்களை விட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். மீட்பர் அவர் உங்கள் இருதயத்தில் வர விரும்புகிறவராக இருக்கிறார்.